सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு. எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம், அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது. உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறது. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. பறவை பாயும் மிருகம், பாடும் பறவை பாயும் மிருகம், இவைகளுக்கெல்லாம் பகுத்தறிவில்லை. ஆனால் அவைகளுக்குள்ளே சூழ்ச்சிகள் இல்லை. உன்னை பார்த்து
இந்த உலகம் சிரிக்கிறது. சேவல் கூட தூங்கும் உலகை கூவி எழுப்பும் குரலாலே, ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே, இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே, இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே, இனத்தை இனமே பகைப்பதெல்லாம் மனிதன் வகுத்த வாழ்க்கையிலே. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. வானில் நீந்தும் மேகம் கண்டால் வண்ண மயில்கள் ஆடாது, வாழை போலே தோகை விரிய வளர்பிறையாயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால் சரித்திரம் உன்னை இகழாதோ. உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது. நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது. இறைவன் ஒருவன் இருக்கின்றான், இந்த ஏழைகள் உழைப்பில் சிரிக்கின்றான். இறைவன் ஒருவன் இருக்கின்றான், ஏழைகள் உழைப்பில் சிரிக்கின்றான். எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. பொழுதை
எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன் மனச பார்த்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டான் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கள்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி குணத்துக்கு தேவை மனசாட்சி உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே மயிலை பார்த்து கரடி என்பான் மானை பார்த்து வேங்கை என்பான் குயிலை பார்த்து ஆந்தை என்பான் அதையும் சில பேர் உண்மை என்பான் யானையை பார்த்த குருடனை போல் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் சிலர் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற கரைக்கு அவனும் வந்து விட்டான் கடலில் நான் தான் விழுந்து விட்டேன் சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும் சொல்லத்தானே வார்த்தை இல்லை அதை சொல்லத்தானே வார்த்தை இல்லை உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பார்த்துக்க நல்லபடி உன்
மனச பார்த்துக்க நல்லபடி. உலகம் 1000 சொல்லட்டுமே. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உன்னை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது? இது கணவன் சொன்னது, இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.
கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது. அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும். உன்னை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது. இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. விடு கட்டுப்பாடு விடுடா விடுடா அடடடா சுட சுட ஓடும் காட்டா
இருந்தால் கடலும் தெரியாதடா. உன் வீட்டு அறைக்குள் நீ பூட்டி கிடந்தால் உலகம் புரியாதடா. வாடா நண்பா வா வானம் வரைக்கும் ஏறி நாம் போகலாம். வானம் என்ன வா வானம் அதையும் மீறி நாம் போகலாம். ஒரு சிட்டை போலே அடடா நீ வட்டம் போடு. அடடா விடு கட்டுப்பாடு விடுடா விடுடா. அடடடா சுட சுட ஓடும் காட்டாது தலையன எதையும் பார்க்காது வாழ்வது ஒரு முறை ஏன் இது வரையறை வாழ்க்கையை அனுபவிப்போம். மண்மூடும் விதைகள் கண்மூடி கிடந்தால் நாளை மரமாகலாம். சோகத்தை தூரத்தி சட்டென்று சீரிட்டால் நிலவில் நடை போடலாம். தாயின் அன்பை நாம் தந்தை அன்பைத்தான் நட்பில் நாம் காணலாம். நண்பன் அது ஒரு வார்த்தை இல்லையே வாழ்க்கை என சொல்லலாம். ஒரு சிட்டை போல அடடா நீ வட்டம் போடு. அடடா விடு கட்டுப்பாடு விடுடா விடுடா. அடடடடா சுட சுட ஓடும் காட்டாது தலையன எதையும் பார்க்காது வாழ்வது ஒரு முறை ஏன் இது வரையறை வாழ்க்கையை அனுபவிப்போம். தொட தொட அருகில் ஆகாயம் தொட்டில் ஆகுது பூதோகம் வந்தது விடுமுறை சாயல் விடுமுறை பயனிலை அனுபவிப்போம். பட்டாம்பூச்சி வாழும் சில நாள் ஆனாலும் கூட அது வாழ்வை கொண்டாடும். நேற்றை விட்டு நாளை விட்டு இன்றே நீ வாழ்ந்தால் அது என்றும் சந்தோஷம். ஒரு சிட்டை போலே அடடா நீ வட்டம் போடு. அடடா விடு கட்டுப்பாடு விடுடா விடுடா. அடடடடா கலாச்சாரம் ஊரு மொத்த கலாச்சாரம் தேவை எது எது அது தர்மம் தானே. பாட்டிஸ் கலாச்சாரம் கண்ணு முன்ன ஷேப்பு மாறும் பாரு புது 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 மேகம் தானே. கருத்து பேச்செல்லாம் செருப்பு சைஸ போல் ஏ ஆளு காணு மாறும்.
என்னை திறமை இருந்தால் சந்தியுங்கள், கலைக்கொரு எல்லை கண்டதில்லை, அதை கண்டவர் யாரும் சொன்னதில்லை. நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன். நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன். ஞான தீபம் நாம் ஏற்றலாம், நல்ல பாதை நாம் காட்டலாம். கீதை யார் சொன்னது, குறள் வேதம் யார் தந்தது, இன்று பாதை ஏன் மாறினோம் என்று யாரை நாம் கேட்பது. நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன். ஞான தீபம் நாம் ஏற்றலாம், நல்ல பாதை நாம் காட்டலாம். எங்கள் பொன்னாட்டிலே இனி எல்லாம் எல்லாருக்குமே என்று ஆகும் நாள் வந்தது, இன்ப நாதம் கேட்கின்றது. ஆலை ஓராயிரம், கல்விச்சாலை 100,000, இங்கு நாடும் நாம் காணலாம், செல்வம் யாவும் நாம் தேடலாம். நாளை நீ மன்னவன், இந்த நாளில் நீ மாணவன். ஞான தீபம் நாம் ஏற்றலாம், நல்ல பாதை நாம். 8 வகை திருமகளும் ஒட்டுமொத்தமாக அரண்மனையில் கூடி புகுந்தாள். தெற்கு முகமாக நின்று வலது கால் எடுத்து வைத்து ஸ்ரீதேவி மனை புகுந்தாள். You are welcome. வெல்கம். வாடியம்மா பொன்மகளே, வந்த இடம் நல்ல இடம், ராணி மகள் ராணியடி, வா 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 வா. நதியோடும் கூந்தல் மதியோடு லாப, வடிவேலன் தேவி வருக. 16 ஆண்டு ரதிதேவியாக பனிமாலை சூடி வருக. கட்டிலுக்குள் உன்னை வைத்து
கொஞ்சம் நில்லு பெண்ணுடன் நான் கொஞ்சட்டும் அந்தி வரை நீயும் வந்தால் வேறென்ன நான் சொல்லட்டும் வாடியம்மா பொன்னகளே வந்த இடம் நல்ல இடம் ராணி மகள் ராணியடி உப்பக்கள் நோக்கி உபகேசி தோள் மணந்தார் உத்தர மாமதுரைக்கு அச்சென்ப இப்பக்கமாதானு பங்கி மறுவில் புல சென்னா போதார் புனல் கூடற்கு அச்சு